ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸுங்க அட்வான்ஸ் ஆரி கிளாஸில் எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் எடுத்துகிட்டு பூ கட்டுற நூலை வந்துட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸாக டபுள் டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். பண்ணும்போது நம்மளுக்கு 4 ஸ்டாண்ட்ஸாக வந்து கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிட்டு 2 எட்ஜஸ் இருக்குங்களா, அதில் ஃபஸ்ட் எட்ஜில் வந்து கீழேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை நல்லா வந்து முறுக்கிக்கணும். கையில் முறுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட் எட்ஜில் போயிட்டு நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு எகெயின் மேலே வரும்போது நம்ம எங்கே முடிச்சோமோ அது பக்கத்துலேயே நீடில் மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே நீடில் எடுத்துகிட்டு எகெயின் அதே மாதிரி நம்ம நல்லா த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி கையில் நல்லா முறுக்கிக்கணும். முறுக்கிட்டு ஆப்போசிட்டில் எங்கே நம்ம ஆரம்பித்தோமோ அது பக்கத்துலேயே போயிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே எடுத்துக்கணும். கீழே எடுத்துட்டுங்க நெக்ஸ்ட் லைன் வரும்போது அது பக்கத்துலேயே நம்ம எங்கே வந்து இன்சர்ட் பண்ணுமோ அது பக்கத்துலேயே வந்துட்டு நீடில் மேலே இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு அகெயின் நம்ம அதே மாதிரி தான் த்ரெட்டை வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி முறுக்கிட்டு ஆப்போசிட் சைடில் போய் இன்சர்ட் பண்ணி கீழே எடுக்கிறோம். இதையே தான் வந்துட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த லைன்ஸ் வந்துட்டு ஈவனாக இருக்கணுங்க. 6 லைன் 8 10 அந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸில் இருந்தால் தான் ஃபினிஷிங் வந்து லுக் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து எம்போஸ்டு ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. நம்ம இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எம்போஸ்டு ரோப்புனா நம்ம ஒரே சைஸில் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லோடிங் கொடுப்போம், மேட் ஃபில்லிங்கை வந்து கொடுப்போம். இங்கே வந்துட்டு பூ கட்டுற த்ரெட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி லோடிங் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது எம்போஸ்டு ரோப்புக்கு பதிலாக பூ கட்டுற த்ரெட்டை வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேட் ஃபில்லிங் வந்து கொடுக்குறோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். அது ரொம்ப ஈஸியான ஸ்டிச், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க பேசிக் கிளாஸில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு மேட் ஃபில்லிங்கை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அங்கே ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம இந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மேட் ஃபில்லிங் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆல்ரெடி பார்த்த கிளாஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈவன் நம்பர்ஸில் கொடுக்கணும். நம்ம 6 லைனை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், கீழே ஃப்ரேமுக்கு கீழே போயிட்டு ஒரு நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் சில்க் த்ரெட்டை எப்பவும் போல் நாட் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சென்டர்லேருந்து ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். சென்டரில் வந்துட்டு கீழேருந்து நான் த்ரெட்டை எடுத்துட்டு இப்போ 2 லைனை விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது நம்ம போட்டிருக்கிற நூலில் வந்துட்டு ரெண்டு நூலை விட்டுட்டு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் 2 விட்டுட்டு ஒரு ஸ்டிச், இந்த மாதிரி கொடுத்துட்டு வெளியே அவுட்டரில் போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் இந்த மாதிரி கொடுத்துட்டு அகெயின் உள்ளே வரும்போது 2 லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், மறுபடியும் 2 லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் 2 லைனை தாண்டி ஒரு ஸ்டிச். அவுட்டரில் போயிட்டோம். உள்ளே வரக்கு முன்னாடி லாக் ஸ்டிச்சை கொடுத்துட்டு உள்ளே வரணும். அப்போ தான் நூலெல்லாம் தூக்கிட்டு இருக்காமல் இருக்கும் மேலே, இல்லாட்டி ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி 2 லைனாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலரை வந்து கொடுத்துக்குறோம். இது ஒரு 2-3 கலரில் கொடுத்தோம்னா லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலரை ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த 2 லைனாக தாண்டி நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு கலரை ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம மேட் ஃபில்லிங் படிச்சிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து புரியும். நம்ம வாட்ஸ்அப் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு 4 லைன் மட்டும் கொடுத்துக்கலாம். 4 லைனை கொடுத்துட்டு கடைசியில் எண்டு நாட் போட்டு இந்த கலரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்பிள் கலர் நான் எடுத்துருக்கிறேன். அதையும் அதே மாதிரி நாட் போட்டுட்டு கீழேருந்து வெளியே நூலை எடுத்துகிட்டு இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனை விட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதாவது நம்ம க்ரீன் த்ரெட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், அப்புறம் மறுபடியும் 2 லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், அப்புறம் கடைசியில் 1 தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி ஒரு ஸ்டிச்சை கொடுத்துட்டு அவுட்டர் போனதுனால ஒரு லாக் ஸ்டிச்சை போட்டுட்டு அகெயின் உள்ளே வரும்போது அங்கே அதே மாதிரி தான் அந்த ஒரு லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் 2 லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் மறுபடியும் 2 லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், கடைசியில் ஒரு லைன் தான் இருக்கும். அந்த ஒரு லைனை தாண்டி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு லாக் ஸ்டிச்சை போட்டுட்டு மறுபடியும் உள்ளே போய் ஒரு லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், 2 லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், மறுபடியும் 2 லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், அப்புறம் கடைசியில் ஒரு லைன் இருக்கும். அந்த ஒரு லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் வெளியே போய் அவுட்டரில் போனதுனால லாக் ஸ்டிச்சை போட்டுட்டு அகெயின் உள்ளே வரும். இதே தான் நம்ம அதில் 4 லைன் கொடுத்துருப்போம் ஆரஞ்சு கலரு. ஸோ இதுவும் வந்துட்டு 4 தடவை கொடுத்து 4 லைனை வந்து பர்பிள் கலரில் கொடுத்துட்டு
இந்த கலர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவோம். 5 லைன்ஸ் ஆரஞ்சு கொடுத்தோம்னா பர்பிள் 5 லைன், 6 லைன் ஆரஞ்சு கொடுத்தோம்னா 6 லைன் வந்துட்டு பர்பிளும் 6 லைன், அந்த மாதிரி தான். இப்போ அது 4 லைன் கொடுத்துருக்குறோம், அதனால் பர்பிளும் வந்துட்டு 4 லைனை கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ 4 லைன் முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசியில் இந்த பர்பிளுக்கு எண்டு நாட் போட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்துகிட்டு, ஆரஞ்சு என்ன பண்ணோம், 2 2 போனோம். அதே மாதிரி தான் ஆரஞ்சு வந்து 2 2 தாண்டி தாண்டி போய் நம்ம ரெண்டு லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், மறுபடியும் 2 லைனை தாண்டி ஒரு ஸ்டிச், அப்புறம் அவுட்டரில் போயிடும் லாக் ஸ்டிச். இதே தான். பர்பிள் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு லைன், அப்புறம் 2 லைன் 2 லைன் 1 லைன், இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியலைன்னா நீங்கள் பேசிக் கிளாஸ் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு மேட் ஃபில்லிங்கை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுட் வரக்கு வாய்ப்பே இல்லை. இன்கேஸ் டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டிச் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், அதனால் நான் இந்த ஸ்டிச்சை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இப்படி பாருங்கள். முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு 2 லைனில் வந்து ஜரி த்ரெட்டை வந்து அவுட்லைனாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து அவுட்லைன் கம்பல்சரி கொடுக்கணும் அந்த ஹோல்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜரி த்ரெட்டில் கொடுக்கலாம், பீட்ஸ் லோடிங் கொடுக்கலாம், இல்லை ஸ்டோன் செயினை கூட நீங்கள் அவுட்லைனாக கொடுத்துக்கலாம். அது உங்களோட விஷ். கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.